வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். வரும் ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட உள்ள நிலையில் புதுச்சேரியில் இயக்கப்பட்டு வரும் அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரி வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரிக்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல். தடயம் பெற முடியாமல் திணறும் சைபர் கிரைம் போலீசார். புதுச்சேரியில் முன்னாள் அமைச்சர் வீட்டு வாசலில் கிடந்த எலக்ட்ரானிக் வெடிபொருள், போலீசார் விசாரணை. வரும் ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட உள்ள நிலையில் புதுச்சேரியில் இயக்கப்பட்டு வரும் அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரி வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து நாளை மறுதினம் 2ஆம் தேதி அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் இந்த விடுமுறை நாட்களில் பள்ளி வாகனங்களை சீரமைக்கும் பணிகளில் கல்வி நிறுவனங்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையே புதுச்சேரி போக்குவரத்து துறை அதிகாரிகள் மாணவ மாணவிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவர்கள் பயணம் செய்யும் கல்வி நிறுவன வாகனங்களை ஆய்வு செய்யும் சிறப்பு முகாமை இன்றும் நாளையும் என 2 நாட்கள் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் கனரக முனையத்தில் நடந்து வருகிறது. புதுச்சேரி பகுதியிலிருந்து 1100 பள்ளி மற்றும் கல்லூரி பேருந்துகள் ஆய்வு செய்யப்பட உள்ளது. மாணவ மாணவிகள் பயணம் செய்யும் வாகனங்கள் மஞ்சள் நிறத்தை தனி அடையாளத்தை கொடுத்து மாணவர்கள் பாதுகாப்புடன் பயணிக்கிறார்கள் என்ற எச்சரிக்கையுடன் செல்ல வழிவகை செய்கிறது. வாகன ஆய்வாளர்கள், உதவி வாகன ஆய்வாளர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. வாகனத்தின் தகுதி சான்றிதழ், காப்பீடு, பர்மிட், முதலுதவி பெட்டி, தீயணைப்பு கருவிகள், ஜன்னல்களில் கிடைமட்ட கிரில்கள், அவசர காலத்தில் வெளியேறும் கதவு, பேருந்தின் கதவுகள், உறுதியான பூட்டுகள், வேக கட்டுப்பாட்டு கருவி, GPS கருவி, புகையில்லா சான்றிதழ், ஓட்டுநர் நடத்துனர்களுக்கும் மாணவர்களுக்கு பாதுகாப்பிற்கும் மேற்கொள்ள வேண்டிய அவசியமான நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், போக்குவரத்து ஆணையர் சிவக்குமார் ஆகியோர் ஆய்வு செய்தனர். மாணவியர் பேருந்துகளில் கண்டிப்பாக பெண் நடத்துனர் நியமிக்க வேண்டும். குழந்தைகளை வைத்து வாகனங்களை இயக்கும் பொழுது மிகவும் கவனமாக வாகனத்தை நிதானமாக இயக்க வேண்டும். பள்ளி கல்லூரி வாகன ஓட்டுநரின் ஓட்டுநர் உரிமம் மற்றும் குற்ற பின்னணி சரிபார்த்த பின் நடத்துனருக்கு அடையாள அட்டை, சீருடை வழங்கி பணியில் அமர்த்தப்பட வேண்டும் என போக்குவரத்து அதிகாரிகள் வலியுறுத்தினர். பள்ளி கல்லூரி வாகனங்களில் ஓட்டுநர்களுக்கு தீயணைப்பு துறை மூலமாக தீயணைக்கும் கருவியை பயன்படுத்துவதற்கான செயல்முறை விளக்கமும் அளிக்கப்பட்டது. முகாமில் தகுதியுள்ள வாகனங்கள் சான்றிதழ் அளித்து வாகனங்களின் முகப்பில் ஒட்டப்பட்டது. போக்குவரத்து விதிகளை மீறும் பள்ளி வாகனங்கள் உடனடியாக பறிமுதல் செய்து குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என போக்குவரத்து துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனிடையே ஆய்வின் போது தனியார் கல்லூரி பேருந்து ஒன்றில் அனைத்து ஆய்வுகளும் நிறைவடைந்து விட்டதற்கான போக்குவரத்து துறையால் வாகனத்தின் முகப்பில் நிறைவடைந்ததற்கான ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டது. ஆய்வு செய்யப்பட்ட வாகனத்தின் அருகில் நின்று மாவட்ட ஆட்சியர் மற்றும் ஆணையரை பத்திரிகை நிருபர்கள் புகைப்படம் எடுப்பதற்கு ஏற்பாடு செய்தபோது ஆணையர் பேருந்தின் அவசரகால வழிக்கதவின் அருகில் நின்று அவசரகால கதவை திறந்து பத்திரிகைக்கு போஸ் கொடுப்பதற்காக சம்பந்தப்பட்ட தனியார் பள்ளி வாகன ஓட்டுநரிடம் கதவை திறந்துவிட கூறினார். ஓட்டுநரும் கதவை திறக்க முயற்சி செய்தபோது கதவை திறக்க முடியவில்லை. கடுமையாக போராடி கதவை திறக்க முயற்சி செய்தபோது கைப்பிடி மட்டுமே உடைத்து கொண்டு கையில் வந்தது. கடைசி வரை கதவை திறக்கவே முடியவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்த போக்குவரத்து துறை அதிகாரிகள் வேறொரு வாகனத்தின் அருகில் நின்று புகைப்படம் எடுத்துக்கொள்ள மாவட்ட ஆட்சியரை அழைத்து சென்றனர். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு புதுவை மாவட்டத்தில் நம்மளுடைய போக்குவரத்து சட்டம் மற்றும் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அனைத்து கல்லூரி மற்றும் பள்ளி வாகனங்களை சோதனை ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சோதனையில் ஒவ்வொரு வாகனத்திலையும் வேக கட்டுப்பாட்டு கருவி இருக்கா, அந்த வாகனம் எல்லோ பெயிண்ட் அடிச்சிருக்காங்களா, அவங்க ஃப்ளோர் எல்லாம் கரெக்டாக இருக்கா, சர்வீஸ் பர்டிகுலர்ஸ் கரெக்டாக இருக்கா, டிரைவர்ஸ் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கா, அவங்க லைசன்ஸ் ரெனியூவல் பண்ணியிருக்காங்களா. ஸோ இது மாதிரி அடிப்படை வசதிகளை இன்றைக்கி செக் பண்ண போகிறோம். ஸோ எந்த வண்டிகளுக்காவது ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுடைய ரெனியூவல் கொடுக்க மாட்டோம். அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் ரெக்டிஃபை பண்ணுறது சொல்லி பார்ப்போம். ஸோ மொத்தம் 1100 வண்டிகளை நம்ம புதுவை மாவட்டத்தில் மட்டும் இந்த ஒரு வாரத்தில் நாங்கள் செக் பண்ண போகிறோம். சார், இந்த ₹1 பஸ் எப்பவுமே நம்ம செக் பண்ணுறதில்ல. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிரைவேட் பஸ்ஸஸ் தான் செக் பண்ணுறோம். அவங்க ரெகுலராக எஃப்சி எல்லாமே இருப்பாங்க. ₹1 பஸ் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் அதிகப்படியான அரசு பள்ளி மாணவர்கள் அது செப்பரேட்டாக தனியாக நாங்கள் செக் பண்ணுறோம். அந்த பஸ்ஸும் அனைத்து விதமான பள்ளி கல்லூரி வாகனங்கள் செக் பண்ணுறோம். ஏதாவது இது பிரைவேட்டோ இல்லை கவர்மெண்ட்டோ அனைத்து விதமான வாகனங்கள் செக் பண்ண போகிறோம்.
சார் இப்போ பேனர் வந்து எல்லா இடத்தையும் பொதுவாக நீங்கள் தடை சட்டம் சொல்லியிருந்தாலும் தொடர்ச்சியாக அத்துமீறி வைக்கிறாங்க. எந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்துருக்கோம்? இது வரைக்கும் ஏதாச்சும் கேஸ் எஃப்ஐஆர் எதுவும் ஃபைல் பண்ணியிருக்கோமா? இல்லை, இது வரைக்கும் கடந்த மாதங்கள் மட்டுமே ஒரு 30க்கு மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு கேசஸுமே தனியாக ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கான வழக்குகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, தேங்க்யூ. காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரிக்கு 3வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்தின் மின்னஞ்சலுக்கு மின்னஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. இதனை அடுத்து காரைக்கால் போலீசாருக்கு தகவல் அளித்ததன் பேரில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் மருத்துவக் கல்லூரியில் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் காரைக்கால் மாவட்ட காவல்துறையை சேர்ந்த மோப்ப நாயுடன் நாகை மாவட்ட வெடிகுண்டு சோதனை நிபுணர்கள் மற்றும் மோப்ப நாயுடன் அந்த குழுவினர் ஜிப்மர் வளாகத்தில் சோதனை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரிக்கு 3வது முறையாக மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வருவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் தொடர்ந்து வரும் வெடிகுண்டு மிரட்டல் குறித்து எந்தவித தடயமும் பெற முடியாமல் சைபர் கிரைம் போலீசார் திணறி வருகின்றனர். புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக ஆளுநர் மாளிகை, முதலமைச்சர் இல்லம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்களுக்கு மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து வரும் நிலையில் இன்று காலை முன்னாள் அமைச்சர் ஒருவரின் வீட்டின் வாசலில் எலக்ட்ரானிக் வெடிபொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக ஆளுநர் மாளிகை, முதலமைச்சர் இல்லம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், பிரெஞ்சு தூதரகம், ஜிப்மர் உள்ளிட்ட அரசு அலுவலகங்களுக்கு மர்ம நபர்கள் மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து வருகின்றனர். ஆனால் மின்னஞ்சல் மூலம் தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டல் விடுபவர்களை பிடிக்க முடியாமல் புதுச்சேரி சைபர் கிரைம் மற்றும் மத்திய சைபர் கிரைம் போலீசார் திணறி வருகின்றனர். இந்த நிலையில் சுப்ரேன் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் வீட்டு வாசலில் மர்ம பொருள் ஒன்று கிடந்துள்ளது. இதனை பார்த்த முன்னாள் அமைச்சரின் வீட்டில் வேலை செய்யும் ஊழியர்கள் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வெடிகுண்டு நிபுணர்கள் எலக்ட்ரானிக் வெடிபொருள் போன்று இருந்த மர்ம பொருளை பாதுகாப்பாக எடுத்துச் சென்றனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் ஒருவரின் வீட்டு வாசலில் எலக்ட்ரானிக் வெடிபொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதகடிப்பட்டு மேம்பாலம் 4 முனை சந்திப்பில் சிசிடிவி கேமராவை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இயக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதகடிப்பட்டு மேம்பாலம் 4 முனை சந்திப்பில் சிசிடிவி கேமராவை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன், போலீஸ் எஸ்பி வம்சிதர் ரெட்டி ஆகியோர் இயக்கி வைத்தனர். திருபுவனை தொகுதியில் முக்கிய இடங்களில் குற்றம் மற்றும் விபத்துகளை தடுக்க சிசிடிவி கேமரா பொருத்த சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றார். அதன் அடிப்படையில் முதற்கட்டமாக திருபுவனை தொகுதி கொத்தம்புரி நத்தம் 3 முனை சந்திப்பில் புதிதாக அமைக்கப்பட்ட சிசிடிவி கேமராவை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மற்றும் எஸ்பி வம்சிதர் ரெட்டி ஆகியோர் கடந்த 24ஆம் தேதி இயக்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து நேற்று 2ஆம் கட்டமாக மதகடிப்பட்டு மேம்பாலம் 4 முனை சந்திப்பில் அமைக்கப்பட்ட சிசிடிவி கண்காணிப்பு கேமரா திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன், புதுச்சேரி மேற்கு பகுதி போலீஸ் எஸ்பி வம்சிதர் ரெட்டி ஆகியோர் சிசிடிவி கேமராவை இயக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் வட்ட ஆய்வாளர் கீர்த்திவர்மன், திருபுவனை உதவி ஆய்வாளர் கதிரேசன் மற்றும் காவல் நிலைய காவலர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலத்துறையில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் ஆகியோர் வழிகாட்டுதலின்படி கடந்த 2 ஆண்டுகளில் 7 புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக துறை இயக்குனர் இளங்கோவன் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் செயல்படும் விடுதிகளில் சமையல் கலைஞர்களாக பணியாற்றிய அலமேலு மற்றும் பன்னீர்செல்வம் ஆகியோரின் பணி நிறைவு பாராட்டு விழா களிதீர்த்தால் குப்பம் பகுதியில் அமைந்துள்ள ஆதி திராவிடர் நலத்துறை மாணவர் விடுதியில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் கலந்து கொண்டு ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய இயக்குனர் இளங்கோவன், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி ஆதி திராவிடர் நலத்துறை மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என தெரிவித்தார். கடந்த 2 ஆண்டுகளில் மாணவர்களின் கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாயிலிருந்து ரூபாய் 5000ஆகவும் 2000 ரூபாயிலிருந்து 8000 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது என்றார். மேலும் டாக்டர் அம்பேத்கர் பிறந்த இடத்திற்கு சுற்றுலா கொண்டு செல்வது,
விடுதி மாணவர்களின் 5 ஆண்டு கோரிக்கையான அசைவு உணவு உட்பட பல்வேறு முன்னெடுப்புகளை ஆதிதிராவிடர் நலத்துறை செய்து வருகிறது என குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை கண்காணிப்பாளர் வேல்முருகன், துறை அதிகாரிகள் மற்றும் விடுதி காப்பாளர்கள் உட்பட மாணவர்கள் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். Degree courses: BSc Medical Laboratory Technology, BSc Dialysis Technology, BSc Optometry Technology, BSc Radiology Medical Imaging Technology, BSc Operation Theatre Technology. Diploma courses later entry மூலம் direct second year. யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம். நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. புதுச்சேரி மாநில என்ஆர் காங்கிரஸ் தொண்டரணி தலைவர் வீரா என்கிற வீராசாமி பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுச்சேரி மாநில என்ஆர் காங்கிரஸ் தொண்டரணி தலைவர் வீரா என்கிற வீராசாமி பிறந்தநாள் விழாவை தனது அலுவலகத்தில் வெகு விமர்சையான முறையில் கொண்டாடினார். முன்னதாக புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து பூக்கொடை மற்றும் ரூபாய் நோட்டுகள் அடங்கிய பூக்கொடையை வழங்கி பிறந்தநாள் வாழ்த்து பெற்று ஆசி பெற்றார். மேலும் மாநில செயலாளர் NSJ ஜெயபால், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா, செந்தில் கவுண்டர் ஆகியோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தலைவர் RKT ராஜகோபால், பொதுச் செயலாளரும் டீ கடை விநியோகஸ்தரும் தொழில் அதிபருமான ராகவேந்தர், வில்லியனூர் என்ஆர் காங்கிரஸ் தொண்டரணி செயலாளர் ஆனந்த் மற்றும் நண்பர்கள் தலைமையில் மத்திய மாவட்ட நிர்வாகிகள், செயலாளர் வள்ளி மீன்கடை மீனவன் என்கிற பிரபாகர், பொருளாளர் செல்வகுமார், ஜெரோம், அரவிந்த், ஆதி, தர்ஷன் உட்பட மத்திய மாவட்ட நிர்வாகிகள், செயலாளர்கள், துணை செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகங்களை வழங்கினர். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் ராணி ஸ்ரீ அகில்யாபாய் ஹோல்கர் அவர்களின் 300வது ஆண்டு பிறந்த தின விழாவை முன்னிட்டு தொகுதி தலைவர் அனுசுவை ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவுறுத்தலின்படி மண்ணாடிப்பட்டு தொகுதியில் ராணி ஸ்ரீ அகில்யாபாய் ஹோல்கர் அவர்களின் 300வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தொகுதி தலைவர் அனுசுவை ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. உயரிய நோக்கங்களில் ஒன்றான தேசத்திற்காகவும் தெய்வீகத்திற்காகவும் பாடுபட்ட அனைத்து தலைவர்களின் நினைவை போற்றும் வகையில் பெண்களின் சுதந்திரத்திற்காகவும் அவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் பாடுபட்டு மேலும் பல்வேறு ஆலயங்களை புனரமைத்த ராணி ஸ்ரீ அகில்யாபாய் ஹோல்கர் அவர்களின் 300வது ஆண்டு பிறந்த தின விழாவை கொண்டாடும் வகையில் PS பாளையம் மற்றும் லிங்காரெட்டி பாளையம் பகுதியில்
தொகுதி தலைவர் அனுசுவை தலைமையில் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. PS பாளையம் மற்றும் லிங்காரெட்டி பாளையம் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விவசாய அணி நிர்வாகி ஏழுமலை, நந்தகோபால், பாலச்சந்தர், சிவனேசன், நாகராஜ், ராமஜெயம், ஜீவா, வர்த்தக பிரிவு தலைவர் ஏழுமலை, விசாலாட்சி உட்பட மகளிர் அணியினர், ஊர் பொதுமக்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் அவரது பிறந்தநாள் விழாவினை சிறப்பான முறையில் கொண்டாடும் வகையில் தொகுதி தலைவர் அனுசுவை ஏற்பாட்டில் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இலவச புடவைகள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. லிங்காரெட்டிப்பாளையம் பகுதியில் 50 நபர்களுக்கு சர்க்கரை வழங்கப்பட்டது. தொடர்ந்து ராணி ஸ்ரீ அகிலியாபாய் ஹோல்கர் அவர்களுக்கு புகழாஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் கோர்க்காடு பகுதியில் சாருன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி நிறுவனத்தால் இயங்கி வரும் புஷ்பகாந்தி முதியோர் அரவணைப்பு இல்லத்தில் உள்ள அந்நியர்களுக்கு மருத்துவ பரிசோதனை மற்றும் மருத்துவ முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கோர்க்காடு பகுதியில் சாருன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி நிறுவனத்தால் இயங்கி வரும் புஷ்பகாந்தி முதியோர் அரவணைப்பு இல்லத்தில் உள்ள அந்நியர்களுக்கு மாதந்தோறும் சிறப்பு மருத்துவ பரிசோதனை மற்றும் மருத்துவ முகாம் நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து மே மாதத்திற்கான மருத்துவ முகாம் நேற்று ராக் மெடிக்கல் சென்டர் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி அகரம் சார்பில் நடைபெற்றது. சாருன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி நிறுவனர் மோகன் தலைமையில் நடைபெற்ற மருத்துவ முகாமிற்கு புஷ்பகாந்தி முதியோர் இல்லம் நிர்வாகி சுகுணா மோகன் அவர்கள் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளர்களாக ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி அகரம் அமைப்பின் தலைவர் சதீஷ் பாபு, செயலாளர் குமார், முன்னாள் செயலாளர் கற்பகம், முன்னாள் தலைவர் சௌரிராஜன், ஒருங்கிணைப்பாளர் ஜாகிர் உசேன், உறுப்பினர் சிவபிரசாத் ஆகியோர்கள் கலந்து கொண்டு மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தனர். ராக் மெடிக்கல் சென்டர் பொதுநல மருத்துவர் சாருலேகா, பல் மருத்துவர் மாலினி, செவிலியர் நந்தினி, மருந்தாளர் திவ்யா, அலுவலக உதவியாளர் வீரமணி ஆகியோர் அந்நியர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்து ஆலோசனை வழங்கினர். முகாமில் கலந்து கொண்ட அந்நியர்களுக்கு உடல்நல தேவைக்கேற்ப கண்கண்ணாடி மற்றும் மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சாருன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி தன்னார்வ தொண்டர் சோபனா மோகன் நன்றி கூறினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சாருன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி, புஷ்பகாந்தி முதியோர் அரவணைப்பு இல்ல நிர்வாகிகள் மற்றும் தன்னார்வலர் ஆதித்யா, சமூக செயற்பாட்டாளர் கண்ணன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். கடலூர் தேவனாம்பட்டினம் பெரியார் கலைக்கல்லூரியில் ஜூன் 2ஆம் தேதி சிறப்பு ஒதுக்கீட்டு மாணவர்களுக்கான சேர்க்கையும் 4ஆம் தேதியிலிருந்து முதல் கட்ட பொது கலந்தாய்வு மாணவர் சேர்க்கையும் தொடங்குகிறது. இது தொடர்பாக பெரியார் கலைக்கல்லூரியின் முனைவர் முதல்வர் ராஜேந்திரன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடலூர் தேவனாம்பட்டினம் பெரியார் அரசு கலைக்கல்லூரியில் 2025-26ஆம் ஆண்டிற்கான கலை மற்றும் அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கான 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கை ஜூன் 2ஆம் தேதி தொடங்க உள்ளது. ஜூன் 2ஆம் தேதி சிறப்பு ஒதுக்கீட்டு பிரிவினர்களான விளையாட்டு பிரிவினர், மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் இராணுவத்தினரின் வாரிசுகள், தேசிய மாணவ படையினர் மற்றும் அந்தமான் நிகோபார் பகுதி மாணவர்களுக்கான சேர்க்கை நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து முதற்கட்ட அனைத்து வகுப்பினருக்கான பொது கலந்தாய்வு வருகின்ற 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை தமிழ் மற்றும் ஆங்கிலம் பாடப்பிரிவுகள் தவிர பிற துறைகளுக்கும், 11ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை தமிழ் மற்றும் ஆங்கில துறைகளுக்கு மட்டும் மதிப்பெண் மற்றும் இன சுழற்சி அடிப்படையில் நடைபெறும். அதன்படி 4ஆம் தேதியன்று நடைபெறும் பொது கலந்தாய்வில் மதிப்பெண் 400லிருந்து 300 வரை, 12ஆம் வகுப்பில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் நீங்களாக மற்ற பிற 4 பாடங்களில் மொத்த கூடுதல் 400 மதிப்பெண்ணுக்கு மதிப்பெண் பெற்று இணையதளத்தில் அந்த பாடப்பிரிவை பதிவு செய்த மாணவர்களுக்கு மட்டும் நடைபெறும். 5ஆம் தேதி அன்று 299லிருந்து 280 வரை மதிப்பெண்கள் பெற்று இணையதளத்தில் பதிவு செய்த மாணவ மாணவியர்களுக்கு மட்டும் சேர்க்கை நடைபெறும். 6ஆம் தேதி அன்று 279லிருந்து 265 வரை மதிப்பெண்கள் பெற்று இணையதளத்தில் அந்த பாடப்பிரிவை பதிவு செய்த மாணவ மாணவியர்களுக்கு மட்டும் சேர்க்கை நடைபெறும். 9ஆம் தேதி அன்று 264லிருந்து 250 வரை மதிப்பெண்கள் பெற்று இணையதளத்தில் பதிவு செய்த மாணவ மாணவியர்களுக்கு மட்டும் சேர்க்கை நடைபெறும். 10ஆம் தேதி அன்று 249லிருந்து 240 வரை மதிப்பெண் பெற்று இணையதளத்தில் அந்த பாடப்பிரிவை பதிவு செய்த மாணவ மாணவர்களுக்கு மட்டும் சேர்க்கை நடைபெறும். 11ஆம் தேதி அன்று தமிழ் மற்றும் BA இங்கிலீஷ் பாடப்பிரிவுகளுக்கு சேர்க்கை நடைபெறுகிறது. அதில் BA தமிழ் பாடப்பிரிவுக்கு பகுதி 1இல் தமிழ் பாடத்தில் மட்டும் 70லிருந்து 100 மதிப்பெண்கள் வரை பெற்று விண்ணப்பத்தில்
BA தமிழ் பாடத்தை தேர்ந்தெடுத்த மாணவ மாணவிகளுக்கு மட்டும் சேர்க்கை நடைபெறுகிறது. இதில் 12ஆம் வகுப்பில் சிறப்பு தமிழ் ஒரு பாடமாக பயின்ற மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. BA இங்கிலீஷ் பாடப்பிரிவில் பகுதி 2 ஆங்கில பாடத்தில் மட்டும் 60லிருந்து 100 மதிப்பெண்கள் வரை பெற்று விண்ணப்பத்தில் BA இங்கிலீஷ் பாடத்தை தேர்ந்தெடுத்த மாணவ மாணவிகளுக்கு மட்டும் சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் 12ஆம் தேதியன்று BA தமிழ் பாடப்பிரிவுக்கு பகுதி 1இல் தமிழ் பாடத்தில் மட்டும் 60லிருந்து 69 மதிப்பெண்கள் வரையும், BA இங்கிலீஷ் பாடப்பிரிவுக்கு பகுதி 2 ஆங்கில பாடத்தில் மட்டும் 50லிருந்து 59 மதிப்பெண்கள் வரை பெற்று தமிழ் மற்றும் BA இங்கிலீஷ் பாடத்தை தேர்ந்தெடுத்த மாணவ மாணவிகளுக்கு மட்டும் சேர்க்கை நடைபெறுகிறது. 13ஆம் தேதி BA தமிழ் பாடப்பிரிவுக்கு பகுதி 1இல் தமிழ் பாடத்தில் மட்டும் 50லிருந்து 59 மதிப்பெண்கள் வரையும், BA இங்கிலீஷ் பாடப்பிரிவுக்கு பகுதி 2 ஆங்கில பாடத்தில் மட்டும் 40லிருந்து 49 மதிப்பெண்கள் வரை பெற்று BA தமிழ் மற்றும் BA இங்கிலீஷ் பாடத்தை தேர்ந்தெடுத்த மாணவ மாணவிகளுக்கு மட்டும் சேர்க்கை நடைபெறுகிறது. பொது கலந்தாய்வு சேர்க்கைக்கு வரும் மாணவ மாணவிகள் அனைவரும் தவறாமல் விண்ணப்பத்தில் குறிப்பிட்டுள்ள அசல் கல்வி சான்றிதழ்கள், ஜாதி சான்றிதழ், அண்மையில் எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், ஆதார் அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், TNGASAவில் டவுன்லோடு செய்யப்பட்ட விண்ணப்ப படிவம் மற்றும் இதர ஆவணங்கள் ஆகியவற்றை அசல் மற்றும் 3 நகல்களை கண்டிப்பாக எடுத்து வர வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் கலந்தாய்வுக்கு வரும் மாணவர்கள் கண்டிப்பாக பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்களுடன் வந்திருக்க வேண்டும். முக்கியமாக மாணவர்கள் கலந்தாய்வுக்கு காலை 9:30 மணி அளவில் இருந்து 11 மணிக்குள் கலந்தாய்வு நடைபெறும். முக்கியமாக மாணவர்கள் கலந்தாய்வுக்கு காலை 9:30 மணி அளவிலிருந்து 11 மணிக்குள் கலந்தாய்வு நடைபெறும் இடத்தில் அமர்ந்து பெயரினை பதிவு செய்திருக்க வேண்டும். குறிப்பிட்ட மணிக்குள் கலந்தாய்வு இடத்தில் இடம்பெறாத மாணவர்கள் கண்டிப்பாக சேர்க்கைக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். கலந்தாய்வுக்கு வரும் மாணவர்களின் சேர்க்கை தமிழக அரசின் ஆணையின்படி கண்டிப்பாக மதிப்பெண் தரவரிசை மற்றும் இன சுழற்சி அடிப்படையில் ஒற்றை சாரலர் முறையில் நடைபெறும். ஒவ்வொரு துறையிலும் உள்ள இடங்களின் அடிப்படையிலேயே மாணவர்கள் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். கலந்தாய்வுக்கு வருவதால் மட்டுமே மாணவர்களின் சேர்க்கை உறுதியல்ல. விண்ணப்பித்த துறையில் மாணவர்களின் மதிப்பெண்கள் மற்றும் இன சுழற்சியில் இடம் இருந்தால் மட்டுமே மாணவர்களுக்கு அந்த துறையின் பாடப்பிரிவில் அனுமதி அளிக்கப்படும். இல்லையென்றால் அவர்கள் தேர்வு செய்த பிற துறையில் சேர்த்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் என்று அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. மீண்டும் முதன்மை செய்திகள். வரும் ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட உள்ள நிலையில் புதுச்சேரியில் இயக்கப்பட்டு வரும் அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரி வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரிக்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல். தடயம் பெற முடியாமல் திணறும் சைபர் கிரைம் போலீசார். புதுச்சேரியில் முன்னாள் அமைச்சர் வீட்டு வாசலில் கிடந்த எலக்ட்ரானிக் வெடிபொருள், போலீசார் விசாரணை. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.